எக்ஸிட் போல்ஸ்ல நிறைய தமிழ்நாடு குறித்து விதவிதமான கருத்துக்கள் பகிரப்படுது. நான் ஒப்பீனியன் சர்வேவையும் நம்புறது இல்லைங்க, எக்ஸிட் போல்ஸையும் நம்புறது இல்லை. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல், அதாவது அங்க அசம்பிளி தான் 2026 தேர்தலுக்கு பிறகு வரும்னு நினைக்கிறேன். விஜய் ஆட்சி பிடிக்க மாட்டாரா? யாருமே ஆட்சியை பிடிக்க மாட்டாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் என்னத்தெல்லாம் உருவாக்க போகுதுன்னா, 1967 இதுவரையில் இருதுருவ அரசியல் இருந்ததுங்க, பைப்போலார், நீயா நானா. 67 77 வரைக்கும் காங்கிரஸா திமுகவா, 77 2026 வரைக்கும் திமுகவா அதிமுகவா. இப்போ 2026க்கு பிறகு அது முப்பரிமாணம் ஆயிடுச்சுங்க. நான் மதிக்கக்கூடிய பல சீனியர் எடிட்டர்ஸ் கூட என்ன சொன்னாங்கன்னா, இது மோஸ்ட் அன்பிரிடிக்டபிள் எலெக்ஷனா இருக்கு, எங்களால் கணிக்கவே முடியல. ஒரே காரணம், எக்ஸ்பெக்டரா விஜய் உட்கார்ந்தது, எங்களால் அவர் என்ன பண்ண போறாரு, எவ்வளவு இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்னு கணிக்க முடியல. அதனால கணிக்க முடியாத தேர்தல் தான் சொன்னாங்க. கிறிஸ்டியன்ஸில் இன்னைக்கும் அதிகமான பேர் திமுக கூட்டு போட்டிருக்காங்கன்ற ஒரு தகவல் இருக்கு. ஆனால் நம்ம தலித் ஆக பெரும்பகுதி தலித் ஓட்டுக்கள் தாவேக்காக்கு வந்திருக்கு, திமுகவுக்கு வரல. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? விசிகா அங்கே இருக்கு, இப்போ புரட்சி பாரதம் அதிமுகவில் இருக்கு, தனியாக நிற்கிறார் கிருஷ்ணசாமி. இவங்க எல்லாராலையும் கார்னர் பண்ண முடியல. அந்த தலித் ஓட்டுன்றது மைனாரிட்டியில் ஒரு சங்கு விஜய்க்கு போயிருக்கு. இவ்வளோ பண்ணி அவங்களால தடுக்க முடியலன்ற. ப்ரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு, கவுண்டிங்கும் வரப்போகுது, டேட்டு நெருங்கிடுச்சு. இதில் முக்கியமாக எக்ஸிட் போல்ஸில் நிறைய தமிழ்நாடு குறித்து விதவிதமான கருத்துக்கள் பகிரப்படுது. ஸோ இது குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்க போகுது எலெக்ஷன் ரிசல்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஒப்பீனியன் சர்வேவையும் நம்புறது இல்லைங்க, எக்ஸிட் போல்ஸையும் நம்புறது இல்லை. எல்லாமே ஒரு சார்பு நிலை எடுத்து ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காக நடத்துகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் அவைகள் மெய்யானதில்லை. எப்பாவது ஒரு சில நேரங்களில் மெய்யாக இருக்குதுன்னா அது காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதை தான். காரணம் என்னென்னா, அதை நடத்துகிறவங்களுடைய நேர்மையின்மை, நடுநிலை தவறிய விஷயங்கள் தான். ஓகே, இப்போ என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல், அதாவது அங்க அசம்பிளி தான் 2026 தேர்தலுக்கு பிறகு வரும்னு நினைக்கிறேன். விஜய் ஆட்சி பிடிக்க மாட்டாரா? யாருமே ஆட்சியை பிடிக்க மாட்டாங்க. பிடிப்பாங்க ஆஃப்டர் சம் டைம். கூட்டணி ஆட்சி தான் வருங்க. ஒரு கட்சி ஆட்சி என்பது முடிவுக்கு வருதுங்க. 2-3 டேக்அவே சொல்லிடுறேன். முதல்ல, இந்த தேர்தல் முடிவுகள் என்னத்தெல்லாம் உருவாக்க போகுதுன்னா, 1967 இதுவரையில் இருதுருவ அரசியல் இருந்ததுங்க, பைப்போலார், நீயா நானா. 67 77 வரைக்கும் காங்கிரஸா திமுகவா, 77 2026 வரைக்கும் திமுகவா அதிமுகவா. இப்போ 2026க்கு பிறகு அது இது முப்பரிமாணம் ஆயிடுச்சுங்க. அதாவது நிறைய பேர் இருப்பாங்க அரசியல் கட்சிகள், இந்த போட்டி அதிகாரத்துக்கான போட்டி போடுபவர்கள் வெறும் 2 பேர் இல்லை, இது 3 பேர். ட்ரையாங்கிள் கண்டெஸ்ட் கம் ஹியர் அண்ட் இட் வில் ஸ்டே ஃபார் அனதர் 20-40 இயர்ஸ். அப்படி சொல்றீங்க? திரும்ப வராது. இந்த இரட்டை துருவ அரசியல் கிடையாது. அதே போல் சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் என்ற அந்த கான்செப்ட் உடைஞ்சிரும். இங்கே கூட்டணி 2 கட்சியோ தமிழ்நாட்டு மக்கள் அப்படி பண்ணதில்லை, அப்படி ஒரு முடிவை எடுத்ததில்லை அப்படின்றதான வரலாறு. ஆமாம், நான் கூட பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தா கூரையை பிச்சுட்டு கொட்டுவாங்க, இல்லைன்னா கோமணத்தை உருவிட்டு துரத்துவாங்க. அதாவது மேக்சிமம் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா 2 கொடுப்பாங்க, ஒருத்தனுக்கு 180 கொடுப்பாங்க. அதுதான். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் அப்படியே தான் சிந்திக்கணுன்ற அவசியம் இல்லையா? இன்றைக்கி புது பிளேயர் வந்திருக்காரு, we don't know about his past performance. அப்போ அதனால தான் ரைட்லி நேஷ்னல் மீடியாவில் நான் மதிக்கக்கூடிய பல சீனியர் எடிட்டர்ஸ் கூட என்ன சொன்னாங்கன்னா, இது மோஸ்ட் அன்பிரிடிக்டபிள் எலெக்ஷனாக இருக்குது, எங்களால் கணிக்கவே முடியல. ஒரே காரணம், எக்ஸ்பெக்டரா விஜய் உட்கார்ந்தது, எங்களால் அவர் என்ன பண்ண போகிறாரு, எவ்வளோ இம்பேக்ட் ஆக போகுது அப்படின்னு கணிக்க முடியல. அதனால் கணிக்க முடியாத தேர்தல் தான் சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொன்னது ஒரு 10-11
ஒப்பீனியன் போல்ஸ் வந்தாச்சுங்க. எக்ஸிட் போல், Exit polls. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய, கருத்து. அதாவது இந்த ரெண்டுல ஐ ரிலை அப்பான் எக்ஸிட் போல். ஏன்னா ஒப்பீனியன் சர்வேன்றது தேர்தல் நாளுக்கு 2 வாரத்துக்கு முன்னால் 3 வாரத்துக்கு முன்னால் எடுக்கிறது. நடுவில் ஏதாவது மாற்றங்கள், மனமாற்றம், நிகழ்ச்சிகள், ஒருத்தனை கொண்டுட்டாங்கன்னு வச்சுங்க, ராஜீவ்காந்தி செத்தப்போ அந்த பீரியடுக்கு முன்னால் நடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா திமுக நிறைய ஜெயிச்சிருக்காம இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அடி விழுந்தது திமுகவுக்கு. ஸோ அதனால் வந்துங்க என்னை பொறுத்தவரையில் ஒப்பீனியன் சர்வேன்றது வந்து அதை நான் அவ்வளோ ரிலே பண்ண மாட்டேங்க. ஆனால் எக்ஸிட் போல்றது சுட சுட ஓட்டு போட்டு வரவங்கிட்ட கேட்குறோம். ஆனால் அவன் உண்மையை சொல்லணும். அவன் அது ஒன்று இருக்கு. நீங்கள் கம்ப்யூட்டரில் டேட்டா என்ன கொடுக்குறீங்களோ அதான ரிசல்ட் வரும். நீங்கள் தப்பான டேட்டாவை ரிலே பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட்டும் தப்பாக தான் வரும். கம்ப்யூட்டர் தப்பு இல்லை. அதனால் எக்ஸிட் போல் நேர்மையாக உண்மையாக சார்பு இல்லாமல் நடத்துனாங்கன்னா நிச்சயமாக we can rely upon it. அதாவது கம்பேர் டு சர்வே அது பண்ணலாம். பட் ஆனால் 2024 அதுவும் பொய்யாகி போச்சுங்களா. ரிப்யூட்டட் ஆர்கனைசேஷன் அவரே அழுதார் இல்லை அந்த குப்தாவே ஓப்பனில். அதனால் வந்துங்க இப்போ எதையுமே நம்ம வந்து நம்ப முடியாது. அதனால் என்னுடைய பர்சனல், நான் ஒரு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு பாலிட்டிக்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், பல தேர்தல்களை பார்த்துருக்கிறன்ற முறையில் விஜய் ஃபேக்டருங்கிறதால எனக்கும் அது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்னன்னா மக்கள்கிட்ட பேசுகிறேன், ஒரு 100 பேர் 200 பேர்கிட்ட எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் பேசியிருக்கேன். திருப்பூரில், கோயம்புத்தூரில், தமிழ்நாடு பூரா நம்ம நண்பர்கள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க. எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை தான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இந்த வாட்டி நாங்கள் விசிலுக்கு போட்டோங்க, மாற்றம் வரணும்னு நினைக்கிறோங்க. ஈவன் ட்ரெடிஷ்னல் டிஎம்கே ஃபேமிலிஸ், ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே ஃபேமிலிஸ்லேருந்து எனக்கு இந்த செய்தி வருது. மெட்ராஸில் நான் கேட்டது அது வேற. ஆனால் ரிமோட் வில்லேஜஸில், ரிமோட் கார்னர்ஸில் இந்த மாதிரி நான் ஒரு ஆள் 2-3 நாள் கேட்டேன்னு, என்னப்பா இந்த மாதிரி சொல்கிறீங்களே, நீ வழக்கமாக திமுகவுக்கு தானே போடுவீங்க உங்கள் குடும்பத்தில்னா? ஆமாம் சார், ஆனால் விட்டு எங்கள் பேத்தி வந்து எங்களை இந்த வாட்டி மாற்றம் பண்ணோம், இவங்களுக்கே இப்போ ஒரு மாற்றம் பண்ணும். ஸோ விஜய்க்காக ஒவ்வொரு வீட்லையும் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. விஜய் பிரச்சாரம் பண்ணல, இங்கே போகல அங்கே போகல நம்ம. ஆனால் அவருக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய், ஒரு விஜி இருப்பாங்கன்னார. தட் சீம்ஸ் டு பி ப்ரூவ்ட் ஐ திங்க் இன் திஸ் எலெக்ஷன் அட்லீஸ்ட். ஸோ அதனால் என்னுடைய ஒரு சீனரி என்னன்னா, எந்த கூட்டணிக்கும் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மையான 118 கிடைக்காது. இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்க்கப்படுவது இந்த ஓட்டர் டேர்ன் அவுட். நீங்கள் சொன்ன மாதிரி சில இது இருந்தாலும் இதில் விஜய் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. விஜய்க்காக ஓட்டு போன நிறைய பேர் வந்திருக்காங்கன்ற மாதிரியான பேச்சுகள்லாம் வந்து தொடர்ந்து. ஆமாம், நான் தான் சொன்னேன் சார், எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட் அது ஓரளவுக்கு வேலை பண்ணி. ஏன்னா மொத்த வாக்குகள் குறையும் போது பர்சன்டேஜ் நேச்சுரலி இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா? ஆமாம். இப்போ காக்கா நம்ம படிச்சிருக்கோம்ல, தண்ணி கீழே இருக்கும்போது கல் போட்டு தண்ணியை மேலே வர வச்சு காக்கா குடிச்சுதுன்னு, அது புத்திசாலி காக்கா. அது மாதிரி தான் நீங்கள் டோட்டல் ஓட்டர்ஸ் வந்துட்டு 6 கோடி இருந்தது, இப்போ 5 கோடி 73 ஆகும்போது, பதிவானது வந்து 4 கோடியே 92 ஆகும்போது அக்கார்டிங்லி பர்சன்டேஜ் வில் வேரி. அதனால் வந்து அது ஒரு காரணங்க. ஆனால் மொத்தமே அதுக்கு காரணம்னு சில பேர் சொல்கிறாங்க, அதை நான் ஒத்துக்கல. அதுக்கு விஜயினுடைய எந்த ஊர்லங்க ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணிட்டு லட்சக்கணக்கான பேர் சிங்கப்பூர்லேயும் துபாயிலையும் வந்து ரீல்ஸ் போடுறாங்க, இதுக்கு தான் வந்திருக்கிறோன்னு. ஒருவேளை இது வந்து விஜய் குறித்து நம்ம ஒரு ரீல்ஸ் போட்டால் நம்மளுக்கு அந்த பேஜ் வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா டிவிக்கே வாரியர்ஸே வந்து கூட இருக்கலாம். மலேசியாவில் அவருடைய அந்த இசை வெளியீட்டு விழா ஜனநாயகம் நடந்தது. அதுக்கு எவ்வளோ காசு தெரியுங்களா? இந்திய ரூபாயில் 1 லட்சம்னு சொன்னாங்க அந்த உள்ள என்ட்ரி ஃபீஸு. எவ்வளோ பேர் போனாங்க? இப்போ அந்த படத்தை அங்கே ரிலீஸ் வாங்கின அந்த ஆள் அதுலேயே அடிச்சிட்டானா 50 கோடி 60 கோடி. ஏன்னா அந்த அளவுக்கு ஹால் வந்து ரொம்ப, இந்தியாவிலேருந்து வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ பேர் வந்தாங்க. ஸோ ஒன்று நம்ம ஒத்துக்கணும், மேட் ஃபேன் ஃபாலோயிங் விஜய்க்கு இருக்குங்க. இன்றைக்கி யாருக்குமே இல்லாத ஃபேன் ஃபாலோயிங். இஸ் த ரியல் சூப்பர் ஸ்டார். அப்போ அது வந்து வந்தாங்க, அது ஒரு உண்மை. அதே போல் சென்னை மாதிரி இடத்துலங்க நீங்கள் 2021 வாட் வாஸ் த பர்சன்டேஜ்? 73% ஓவரால். பட்டு
சென்னையில் 62% தான், சென்னை மாவட்டத்தில். இது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது. ஏன்னு சொன்னால் நகரங்கள் எப்பவுமே சோம்பேறிகள். அவங்களுக்கு வந்து ராமநாண்டாலன்னு லட்சம் எந்திரத்தனமான வாழ்க்கையில் சுற்றிட்டு இருப்பாங்க. சென்னை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சென்னை வந்து த ஃபைட் இஸ் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கே தான். இது ஏடிஎம்கே எனக்கு தெரிஞ்சு 1-2 தொகுதியில் கொஞ்சம் ஃபைட் கொடுக்கலாம், ஃபைட்டிங் சான்ஸ். அதாவது டி நகர், வேளச்சேரி, அங்கே டி நகரில் சத்யநாராயணன் லாஸ்ட் டைம் ஒரு 137 ஓட்டில் தான் தோத்தாருங்க. அதே போல் அசோக்னு வேளச்சேரியில் அவர் எக்ஸ்-எம்எல்ஏ, அவர் ஒரு சில ஆயிரங்களில் தான் தோத்தாருங்க. ஸோ அங்கே அவங்க 2 தொகுதியில். அதே போல் ஜெயக்குமார் ராயபுரத்தில் முன்னாள் அமைச்சர், அவருக்கு இந்த 3 பேருக்கு தாங்க ஃபைட்டிங் சான்ஸ் இருக்கா ஏடிஎம்கேல. மற்ற எல்லா இடத்துலையும் 16ல் 3 போச்சுன்னா 13 தொகுதியில் கொளத்தூரில் தவிர டிஎம்கே சேஃப் அப்படின்னு சொல்ல முடியாது எங்கேயுமே. அவ்வளோ ஸ்டிஃப் கண்டெஸ்ட் இருக்கு இந்த வாட்டி. நான் அதை தான் சொல்ல, எல்லாமே தான் எக்ஸப்ட் பெரம்பூரில் விஜய் ஜெயிப்பார். அதே போல் திருச்சி கிழக்குலேயும் விஜய் ஜெயிப்பார். 2லேயும் ஹேண்ட்ஸ் டவுனில் ஜெயிப்பார் அவர். ரைட். நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், இந்த வாட்டி வந்து எடப்பாடி ஒரு ஸ்லீப்பி வில்லேஜ் சேலம் டிஸ்ட்ரிக்டில், அந்த கான்ஸ்டியூன்சியில் 90% வந்திருக்கு. ஓகே. ஆனால் ஆர்கே நகரில் 90%. சொல்லப்போனால் ஆக்சுவலாக 3000 ஓட்டுக்கு போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் லெஸ்ஸராக போலாக இருக்கு. ஈவன் தென் 90%. பெரம்பூரில் 89, கொளத்தூரில் 84, 85. அப்போ தமிழ்நாடு ஓவரால் ஆவரேஜ் என்னவோ அதை சென்னையும் வந்துடுச்சு பாருங்கள். போன முறை 74, 62, இந்த முறை 85, 86 எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சு. இதுக்கு காரணன்றது வந்து இந்த மாற்றத்துக்கான ஒரு வேவ் தாங்க. அதில் ஒன்றும் சைலண்ட் வேவ் நம்மளால் கணிக்க முடியல, பார்க்க முடியல. அது சுனாமி எப்படி கடலுக்குள்ளே வந்து அடிக்குமா அந்த மாதிரி அடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இது டிவிக்கு சுனாமியாக தான் இருக்கும் எலெக்ஷன்றீங்களா? நான் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்க போகுதுங்க. எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய, அவங்க நம்ப முடியாத, எதிர்பார்க்காத. நீங்க சொல்றது நடக்கும் பட்சத்துல இந்த ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் அவங்கள வந்து தன்னை சுய பரிசோதனை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமும் வந்துருமா? பண்ணிக்கணும். இல்லைன்னா இப்போ காங்கிரஸ் அப்படி பண்ணாதால்தான் 67க்கு அப்புறம் தலை தூக்க முடியல. இன்னைக்கு ஒரு 60 வருஷம் ஆகிப்போச்சு இல்லைங்களா? 67 தோத்த காங்கிரஸ் தலை தூக்க முடியுதா? எதுவுமே நம்ம வந்து ரெட்ராஸ்பெக்ட் பண்ணணும். இல்லை, ஏன் நம்ம மக்கள் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம மக்கள் ஏன் நம்மளை மாறணும்னு நினச்சிட்டாங்க, இல்லை ஏன் நம்மளை திருப்பி எலெக்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்னு எடப்பாடியும், ஏன் சீமான் 14 வருஷம் நம்மளை ஏன் எம்எல்ஏவா கூட தேர்ந்தெடுக்க மாட்டேன். இப்போ காரைக்குடியில் கூட ஐபிடிஎம் அவர் அங்கே 3வது 4வது இடத்துல தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருன்றாங்க. ஸோ சொந்த மாவட்டம்ன்றாரு. தமிழ்நாடு பூரா 16 வருஷமாக பல விஷயங்கள் பேசுகிறாரு. அதில் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் மாதிரி ஆட்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிற ஆள் நான். அவர் பாலிட்டிக்ஸிலோட நமக்கு உடன்பாடு இல்லை. அப்போ சில விஷயங்கள் மாற்று அரசியல் பேசுகிறவங்க, ஆட்சியாளர்களை தைரியமாக கேள்வி கேட்குறவங்கெல்லாம் சட்டமன்றத்துக்குள்ளே இருந்தால் தான் சட்டமன்றம் என்பது ஒரு பொதுமக்களுக்கான ஒரு மன்றமாக மாறும். அப்போ அந்த மாதிரி போக வேண்டிய ஆள். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே கேட்குறேன் நான், காரைக்குடியில் நம்ம நண்பர்கள் சொல்கிறாங்க, அங்கே எக்ஸிஸ்டிங் காங்கிரஸ் எம்எல்ஏ அவருக்கும் பிரபுன்னு, டாக்டர் பிரபுன்னு தாவாக்காவுக்கும் தான் ஃபைட் நடக்குதுன்றாங்க. மேலிடத்துல மாங்குடியும் அதான் தேர்போகி பாண்டியும் இருக்காங்க 2 பேரும். இல்லை எட்ஜி வந்து டாக்டர் பிரபுக்கு தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து இல்லை, எனக்கு வந்த தகவல் அவர் தான் வந்து அங்கே ரொம்ப பப்ளிக் சர்வீஸ் பண்ணியிருக்காராம் இந்த எலெக்ஷனில். இல்லை, இதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் ரொம்ப டென்டிஸ்ட் போலக்குது. அவர் ரொம்ப பிரபலமாக பல சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபேக்டராக வரும் இல்லைங்களா? நீங்கள் தேர்தலுக்கு போய் நிற்கிறது வேற. இப்போ எம்எல்ஏவாக இருந்திருக்காருன்னா அவர் எப்படி நர்ஸ் பண்ணாரா? இப்போ ஸ்டாலின் தன்னுடைய கொளத்தூர் தொகுதி நல்லா நர்ஸ் பண்ணாருங்க. வாரத்துக்கு 2 வாட்டி போயிடுவார். அவர் வந்து அப்படி டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுக்கலை. நம்ம முதலமைச்சர்லாம் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு எட்ஜி இருக்குது, நியாயம்தான். ஆனால் மற்ற தொகுதியில் மற்ற எம்எல்ஏக்கெல்லாம் தொகுதி பக்கமே போகலன்ற கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. அதனால் வந்துங்க இந்த ரிசல்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா ஏன் நம்பர் 1 லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டியாக வரோன்னா,
இன்றைக்கி இவங்கெல்லாம் கூட்டணி வச்சு போட்டி போடுறாங்க. இவங்க ஒரு 90 சீட்டு வந்தால் கூட பெரும்பான்மை கிடைக்கலனா கூட இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்தாங்கன்னு வச்சுங்க, தேர் நம்பர் வில் பி ரெடியூஸ்டு. பட் டிவிக்கே அலோனா போட்டி போட்டிருக்கு தனிச்சு. அதனால் 70 வந்தால் அந்த 70 அவங்களுக்கு தான். ஸோ அந்த கணக்கில் தான் நான் சொல்கிறேன், இவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காதுன்னு இது வரைக்கும் நான் நம்புறேன். கடைசியாக ஒரு கேள்வி, ஆனால் உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, சிஎம் நம்புறாரு 2வது முறை டிஎம்கே கண்டிப்பாக இந்த வாட்டி ஆட்சி அமைக்கும், அந்த பழைய இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பிரேக் பண்ணுவோம், ஏன்னா 2வது வாட்டி திமுக ஆட்சி அமைச்சதுல என்று சொல்லப்படுற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி இந்த வாட்டி நாங்கள் வந்து ஸ்வீப் பண்ணுவோம் அப்படின்றார். நம்பிக்கை தானங்க வாழ்க்கை. நம்பர் 1, அவங்க திமுக பண்ண தப்பு என்னன்னு நினைக்கிறேன்னா, அவங்க ஒரு மாய வலையை அவங்களே போட்டுக்கிட்டாங்க. மக்களுக்காக போட்ட வலையில் அவங்க விழுந்துட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் சுமிச்சமாக மக்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்க, இந்த ஆட்சி மாதிரி இன்னொரு ஆட்சி இல்லை அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஃபீல்டு லெவலில் களத்தில் இந்த சாராயம், போதை சமாச்சாரம், அதன் காரணமாக பெண்களுக்கு எதிரான வன்முறை, கனிம வள கொள்ளை, கரப்ஷன் எவ்ரிவேர், இதெல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, இதெல்லாம் மக்களை கடுமையாக கிட்னி திருடுற ஏழைகள் நாமக்கல் பக்கத்தில் வட்டி கந்து வட்டியில் அவன் கிட்னி எடுக்கிறது, அவனுக்கு ஒரு 5 லட்சம் 2 லட்சம் கொடுத்துட்டு இவங்க 50 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறது. அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் இல்லை. ஆனால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் எதாவது பேசுனீங்க, யூடியூப்லன்னா உங்களை குண்டாஸில் போடுறாங்க. காவல்துறை தாங்க இந்த திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்ததும், இந்த கரப்ஷன், இந்த பெண்களுக்கு எதிரான. உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன், அந்த ஆக்சிஸ் மை இந்தியா வந்து கேஸ்ட் வைஸ் போட்டிருக்காங்க, மற்ற யாருமே சொல்லிங்க, 2 பேர் தான். அந்த அமாக்கியா அனாலிட்டிக்கல்ன்ற அவங்க தான் 1,08,000 சாம்பிள் எடுத்திருக்கோம் எக்ஸிட் போல. இவங்க இந்த ஆக்சிஸ் மை இந்தியா வந்து 40,000. வேற யாரும் எப்படி யாரையும் ஏசி ரூம்லேயே உட்காந்து கணக்கு போட்டாங்களா, கூட்டல் கழிச்சல் சொல்ல. ஆனால் அந்த அனாலிட்டிக்கல் அமாக்கியாவில் ஏதோ சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து முன்னாலெல்லாம் கூட கரெக்டாக கணிச்சிருக்குது. அவங்க சொல்கிறது என்னன்னு சொன்னால், அதாவது எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. இந்த ஆக்சிஸ் இந்தியாவில் வந்துங்க கிறிஸ்டியன்ஸில் இன்றைக்கும் அதிகமான பேர் திமுக கூட்டு போட்டிருக்காங்கன்ற ஒரு தகவல் இருக்குது. ஆனால் நம்ம தலித் ஆக பெரும்பகுதி வந்து தலித் ஓட்டுக்கள் வந்து தாவேக்காவுக்கு வந்திருக்கு, திமுகவுக்கு வரல. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? விசிகா அங்கே இருக்குது, இப்போ புரட்சி பாரதம் அதிமுகவில் இருக்குது, தனியாக நிற்கிறார் கிருஷ்ணசாமி. இவங்க எல்லாராலையும் கார்னர் பண்ண முடியல. அந்த தலித் ஓட்டுன்றது வந்து மைனாரிட்டியில் ஒரு சங்கு வந்து விஜய்க்கு போயிருக்கு. இவ்வளோ பண்ணி அவங்களால தடுக்க முடியலன்றேன். பெண்கள் ஓட்டு பயனாளிகள் கொஞ்சம் பேர் பண்ணால் கூடங்க பெரும்பகுதி பெண்கள் ஓட்டு வந்து விஜய்க்கு போயிருக்கு. அப்போ இந்த மாதிரி சோஷியல் செக்டார்லாம் கால்குலேட் பண்ணும்போது அது ஒரு ரிலையபிளாக நான் பார்க்குறேன். ரிலையபிள்னால் உண்மைக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்க்குறேன். மற்றபடி எல்லா தலைவர்களும் தான் இப்போ எடப்பாடியும் சொல்லிகிட்டு இருக்கிறாரு, ஏன்னா அவருக்கு 2 சர்வே வந்து சாதகமாக சொல்லியிருக்கு. இதில் ஒரே ஒரு வித்தியாசம், நம்ம இதை நிறைவு பண்ணுறதுக்கு முன்னால் ஏன் வந்து ஒரு யுனானிமிட்டி இல்லை? இப்போ பாண்டிச்சேரியை பற்றி இதே 5 கம்பெனி சொல்லியிருக்கு நிறுவனம். அவங்க எல்லாருமே என்ஆர் காங்கிரஸ் தான் வரும்னு சொல்கிறாங்க. அஸ்ஸாமை பற்றி சொல்கிறாங்க, எல்லா ப்ரிடிக்ஷனும் வந்து இருக்கிற ஆட்சி தொடரும்ன்றாங்க. கேரளாவில் இருக்கிற ஆட்சி போயிடும், காங்கிரஸ் யூடிஎஃப் வந்துடும்ன்றாங்க. இப்படி 5ல் 3 பற்றி யூனிஃபார்மிட்டி யுனானிமஸ் இருக்குது, நோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். வேறஸ் தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்காலில் 3 பேர் இங்கே சொல்கிறான், 2 பேர் அங்கே சொல்கிறான், ஒருத்தன் மெஜாரிட்டியே வராதுன்றான். அப்போ டோட்டலி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து எல்லாரும் தான் சொல்லிக்க வேண்டிதான். 4ஆம் தேதி மத்தியானம் 1 மணி வரைக்கும் போஸ்ட் லஞ்சு வரைக்கும் வரோம் அடுத்த இது. ஏன்னா ஆனால் ஒன்றுங்க, இந்த தேர்தல் வந்து நோ கேக் ஃபார் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. எல்லாம் ரொம்ப ஃபோட்டோ ஃபினிஷ் வரும், 200 ஓட்டு 300 ஓட்டுலாம் வரும். ஆமாம். அதே போல் இந்த எக்ஸிட் போலில் இருக்கிற ஒரு குறைபாடு என்னன்னா, பல லட்சம் போஸ்டல் ஓட்டை அவங்க கணக்கில் எடுத்துக்கல. இப்போ காவல்துறையில் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் போஸ்டல் அவங்க சொன்னாங்க எப்படி 80% தாவேக்காவுக்கு தான் போட்டிருக்காங்க போஸ்டல் ஓட்டில்னாங்க. அப்போ இந்த போஸ்டல் ஓட்டு பல லட்சம் இருக்கும்போது இவங்க 23ஆம் தேதி ஓட்டு போட்டு வந்தவங்களை தான் பார்த்தாங்க. இந்த இப்போ நான் சொன்னது என்ன, நெக்
டு நெக் ரேஸ் இருக்கு. 100 ஓட்டு 200 ஓட்டில் போன வருஷமே தோத்து இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி பல லட்சம் வாக்குகள் தீர்மானகரமான வாக்குகளாக இருக்கலாம். அதனால் எதையும் நம்பிக்கை, எல்லாரும் ஜெயிப்போம் தான் சொல்லுவாங்க முடிகிற வரைக்கும். அப்புறம் முடிஞ்ச பிறகு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தமிழே முட்டாளேன்னுவாங்க. இப்போவே திமுக ஆளுங்க பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நன்றி கெட்டவங்க, சாப்பாடு போட்டவனை மறந்துட்டாங்க அப்படின்னு. பட் எனக்கு என்னவோ திமுக வந்து அவங்க ஜெயிக்கிற மூடு இல்லை. நான் வந்து தேர்தலுக்கு அப்புறம் பார்க்குறேன். தேர்தலுக்கு முன்னால் ரொம்ப, அதாவது 210, ஏன் புதுக்கோட்டையில் 10 நாளைக்கு முன்னால், எலெக்ஷன் 10 நாள் முன்னால் நம்ம முதல்வரே சொன்னார், இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தா மக்கள் ஆதரவு பார்த்து 234 நாங்கள் ஜெயிச்சிருவோனாரு. இப்போ யாரும் 200 இல்லை, 118 எவனும் கொடுக்க மாட்டேன்றான். எக்ஸப்ட் இந்த லோக்கல் 4-5 இது 140 170ன்றாங்க. அதெல்லாம் ஏசி ரூமில் உட்காந்து எழுதியிருக்காங்க. கலை யதார்த்தத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அது ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு இந்துவில் பார்த்தேன் நான், ட்ரில்லியன் கணக்கில் காசு வந்து இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் இது மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸில் அமெரிக்காலலாம் அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு அது ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறின பிறகு பந்தயம் கட்டுறானுங்க எல்லாரும். அது நம்ம சட்டா பஜாரா ஏதோ ஒன்று இருக்குது ஹிந்தியில் சொல்லுவாங்க. அவங்க தான் முதல்ல ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க யார் அதிகமாக எந்த கட்சி கட்டியிருக்காங்களோ. இப்படியெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் லெட் அஸ் வெயிட் ஃபார் 4th ஆஃப்டர்நூன். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் உங்களோட தெளிவான தகவல்களுக்கும்.